அதே நேரத்துல ஒரு சிக்னல் போகுது. யாருக்கு? இப்ப இருக்கிற கட்சிகள் இருக்கு பாருங்க, டிஎம்கே கூட்டணி கட்சிகளுக்கு. நீங்க ஆல்டர்னேட்டிவ் தேடலாம். ஆனா நாங்களும் ஃபியூச்சருக்கு வி ஆர் ரெடி. போஸ்ட் 2026 கோ பேக் மோடில இருந்து இப்ப இந்த ஸ்டேஜ் வந்துட்டோம். மீட்டிங் இனிமையா இருக்குது. இப்ப எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. அரசியல் எதுவுமே ஸ்டாட்டிக் இல்ல. ஆகையால் இந்த மீட்டிங்கை பொறுத்து மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப் ஃபார்வர்டு. தமிழ்நாடு வளர்ச்சி திட்டம் வரும்போது அதுல அரசியல் கொண்டு வர பிரதமர் விரும்புவதில்லை. அண்ட் பிஜேபி என்ன சொல்லும்? அதே தான் நாங்க சொல்றோம். அரசியல் கொண்டு வராம நீங்க ஒத்துழைங்க, கை கொடுங்க மோடிக்கு. இந்தியாவை 2047ல ஆத்ம நிர்பர் பாரத். எப்படி எப்படி சொல்லுங்க, என்ன அதுதான் முக்கியம். ஆட்சி அதிகாரம் தொடர்பாக இருக்கிறது ஒரு விஷயம். நீங்க சொன்னீங்க 2 பேருமே சிக்னல் மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு. அந்த சிக்னல் மாத்துறது எப்படி அரசியல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும்? பாருங்க, இப்ப சென்னை மெட்ரோ 2 ப்ராஜெக்ட் சரி மத்திய அரசும் ஒத்துழைக்க தயார்னு ஒரு முடிவு எடுத்து வச்சுக்கோங்க. இதுல டிஎம்கேக்கு இப்ப ஸ்டாலின் நினைப்பாரு நமக்கு ஒரு கிரெடிட்னு. இப்ப பிஜேபிக்கு ஒரு கிரெடிட் ஆகுது இல்ல. பிரதமரோட பேசியப்போ பிரதமர் இவங்க வச்ச கோரிக்கை எடுத்துட்டாரு. தமிழ்நாடுக்கு ஒரு பெரிய திட்டத்தை கொடுக்குறாரு. ஏன்னா பல திட்டங்கள் இருக்குது. மத்திய அரசோட பல டிஃபென்ஸ் காரிடாரு, ஹைவே ப்ராஜெக்ட், பல திட்டங்கள் இருக்குது. அண்ட் வளர்ச்சி திட்டங்களை முன்னாடி கொண்டு போகணும்னு ஸ்டாலின் ஒரு அப்ரோச் எடுத்துட்டாரு வச்சுக்கோங்க. இதுல அரசியல் கூடாது. நம்ம பிஜேபியை கிரவுண்ட்ல எதிர்ப்போம். ஆனா வளர்ச்சி திட்டங்கள், மத்திய அரசோட வளர்ச்சி திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கா இருக்கு, தென்னிந்தியாவுக்கு இருக்கு. அதுல தமிழ்நாடும் அதுல உள்பட இருக்குது. இதுக்கு நம்ம முழுமையை ஒத்துழைச்சா நல்லது தானே. இங்க வேலை வாய்ப்பு திட்டம் வரும் இல்ல. இது நம்ம அப்படி வேலை வாய்ப்பு திட்டங்கள் நிறைய வந்தது, வேலை வாய்ப்பு வந்ததுன்னா தமிழ்நாடு இளைஞர்களுக்கு அதுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருச்சுட்டா டிஎம்கேக்கு கிரெடிட் போகும், ஸ்டாலினுக்கு கிரெடிட் போகும். சரி, அது பிரதமர் மோடிக்கு கிரெடிட் போகும். அதுல என்ன? அதே நேரத்துல ஒரு சிக்னல் போகுது. யாருக்கு? இப்ப இருக்கிற கட்சிகள் இருக்கு பாருங்க, டிஎம்கே கூட்டணி கட்சிகளுக்கு. நீங்க ஆல்டர்னேட்டிவ் தேடலாம். ஆனா நாங்களும் ஃபியூச்சருக்கு வி ஆர் ரெடி. போஸ்ட் 2026 அப்படின்னு ஒரு மெசேஜ் போகுது. டிஎம்கே கொடுக்குது. அப்படிதான் எடுத்துக்கணும். அது ஆனா நீங்க சொல்லலாம், இன்னைக்கு பிரதமரை சந்திச்சாரு, சோனியாவை சந்திச்சுட்டாரு. அது பாருங்க கட்சி கால். டெல்லி வந்தாரு, சோனியா சந்திச்சிட்டாரு. ராகுல சந்திக்க முடியல. ஏன்னா ராகுல் பிரச்சாரத்தில் இருக்காரு. இப்ப ஹரியானா தேர்தல் பிரச்சாரம், ஜம்மு காஷ்மீர் பிரச்சாரத்தில் இருக்காரு. அது வேற மேட்டர். ஆனா ஒண்ணுங்க, இன்னைக்கு அவர் சந்திச்சுட்டு போனது என்ன கேட்டீங்கன்னா, இது பாசிட்டிவ் ஃபார்வர்ட். இதை எப்படி கொண்டு போறாங்கன்னு பார்க்கணும். அண்ட் இது காரணமும் நான் சொல்லிட்டேன். சில காரணங்கள் இருக்கிறது. பிரதமர் என்ன நினைப்பாரு? ஒரு எதிர்கட்சி தலைவர் அண்ட் ஸ்டாலின் பாருங்க, இதுவரையில் பாத்தீங்கன்னா ஸ்டாலினோட அப்ரோச் பாத்தீங்கன்னா எப்படி ஸ்மூத்தா மேட்டர் முடிக்கணும்னு பாக்குறவர். கட்சியில பல அமைச்சர்கள் வேற கருத்து வைக்கலாம், கட்சியே வேற கருத்து வைக்கலாம், அண்ட் கட்சியை ஆதரவு செய்யறவர்கள் வெளியில ஒரு கருத்து வைக்கலாம். ஆனா நீங்க சிஎம்னு நீங்க பார்க்கும் பொழுது ஸ்டாலின் பாத்தீங்கன்னா ஒரு மெச்சூர்ட் லீடர். அப்புறம் இந்த மாதிரி மேட்டர் பாருங்க, சென்டரோட ஒர்க்கிங் ரிலேஷன் வேணுங்க. 2021 ஆட்சி பிடிச்சோம். இப்ப 2021 இந்த ஆட்சி இப்ப 2024 3 ஆண்டு காலம் ஆச்சு. அரசியல் பண்ணதை நம்மளும் பண்ணியாச்சு. எவ்வளவு மோடி எதிர்க்க வேண்டியமோ எதிர்த்தாச்சு. கோ பேக் மோடில இருந்து இப்ப இந்த ஸ்டேஜ் வந்துட்டோம். மீட்டிங் இனிமையா இருக்குது. இப்ப எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. அரசியல் எதுவுமே ஸ்டாட்டிக் இல்ல. ஆகையால் இந்த மீட்டிங்கை பொறுத்து மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப் ஃபார்வர்ட். எதை நோக்கி என்ன லாபம் சொல்லுங்க? இதுல திமுகவுக்கு என்ன லாபம், பாஜகவுக்கு என்ன லாபம்? இல்லைங்க, பாஜக பொறுத்து மட்டும் என்ன லாபம்னா, பிரதமரை பொறுத்து மட்டும் தமிழ்நாடுக்கு அவருக்கு இருக்கிற ஒரு அட்டாச்மெண்ட், அது உண்மையான அட்டாச்மெண்ட். தமிழ்நாடு வளர்ச்சியை பத்தி பலமுறை பேசியிருக்காரு. தேர்தல் நேரத்திலையும் பேசியிருக்காரு, தேர்தல் இல்லாத நேரத்திலையும் பேசியிருக்காரு. தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், பல இந்த அது அவர் ஜென்யூன், சின்சியர். ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாடு வளர்ச்சி திட்டம் வரும்பொழுது அதுல அரசியல் கொண்டு வர பிரதமர் விரும்புவதில்லை. அண்ட் பிஜேபி என்ன சொல்லும்? அதே தான் நாங்க சொல்றோம். அரசியல் கொண்டு வராம நீங்க ஒத்துழைங்க, கை கொடுங்க மோடிக்கு. இந்தியாவை 2047ல ஆத்ம நிர்பர் பாரத், செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா, அந்த மாதிரி அவர் பிளான்ல நீங்களும் ஒத்துழைங்க. அரசியல் செய்யுங்க. தேர்தல் டயத்துல அரசியல், தேர்தல் டயத்துல அரசியல், தேர்தல் அல்லாத டயத்துல வளர்ச்சி. வளர்ச்சிக்கான வேண்டிய அரசியல் செய்யலாம். இத பிரதமர் சொல்லிட்டு இருக்காரு. பாருங்க, நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு மேட்டர் ஷேர் பண்றேன். பினராயி விஜயன் முதல் முறையாக ஜெயிச்சு கேரளா முதல்வர் ஆன பொழுது அவர் மோடி சந்திச்சார். ஒரு கர்ட்டசி கால். அப்ப மோடி அவர்கிட்ட என்ன சொன்னாரு? நீங்க கம்யூனிஸ்ட் தலைவர், நீங்க முதல்வர் ஆயிருக்கீங்க கேரளாக்கு,
நான் இங்க பிரைம் மினிஸ்டர். எங்க கட்சிக்கும் உங்க கட்சிக்கும் கொள்கை அளவில் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். பொலிட்டிக்கலி இஸ் டிஃபரெண்ட் மேட்டர். பட் டெவலப்மெண்ட் மேட்டர் வரும்போது கேரளாவும் டெவலப் ஆகணும். கேரளாவோட திட்டம் எல்லாம் கொண்டு வாங்க. அதனால பாருங்க, பல ஹைவே ப்ராஜெக்டா இருக்கட்டும், ரயில் ப்ராஜெக்டா இருக்கட்டும், இப்போ வயநாடுல ஏற்பட்ட சேதமா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்பு பாத்தீங்கன்னா பெரிய புயல் ஒண்ணு அடிச்சிச்சு கேரளா. எந்த மேட்டர்ல பாத்தீங்கன்னா மத்திய அரசு பிரதமரோட தலைமையில பின்வாங்கியது கிடையாது. என்ன முடியுமோ கிடைக்கும். அதுக்காக நீங்க சொல்லலாம், இல்ல அவங்க இவ்வளவு கோரிக்கை வச்சாங்க பாருங்க. எல்லா மாநிலங்களும் சேதம் ஏற்பட்டதுன்னா எக்கச்சக்கமா கேட்பாங்க. எல்லா மாநிலங்களும் பிஜேபி ஆட்சியில் இருக்கிற மாநிலங்களும் 10,000 கோடி தேவைன்னா அவங்க 20,000 கோடி கேட்பாங்க. எனக்கு எல்லாம் அப்புறம் குறையும் இல்ல. சென்டர் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து தானே கொடுப்பாங்க. அது வேற விஷயம். ஆனா ஒரு கெமிஸ்ட்ரி வரும்போது பாத்தீங்கன்னா பினராயி விஜயன் நீங்க பாருங்க, மோடி அந்த தேர்தல் டயத்துல அவர் அட்டாக் பண்ணுவாரு, இவர் அட்டாக் பண்ணுவாரு. மற்ற டயத்துல கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா, இந்த இந்த மாதிரி போயிட்டு வந்து இனிமையா இருந்தது. இந்த இனிமையான மீட்டிங் இன்னும் நம்ம தமிழ்நாடுக்கு இன்னும் இது ஆனோம்னா இந்த பிரதமர் மேல் கொண்டு மத்திய அரசு முடிவு எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். அதான் இன்னும் பாசிட்டிவா ஆனோம்னா சென்டர் ஷுட் டேக் ஸ்டெப்ஸ். என்ன கேட்டீங்கன்னா, சென்னை மெட்ரோ மாதிரி மேட்டருக்கு கொஞ்சம் பாசிட்டிவா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது முக்கியமா ஒண்ணு. நீங்க ரெண்டாவது, மெசேஜ் கொடுக்க வேண்டிய மெசேஜ் போயிடுச்சு. இது அரசியல் மெசேஜ். அதுக்கு என்ன உடனே இப்ப பாருங்க, இந்த கலைஞரோட 100ஆண்டு விழாக்கு காயின் போட்ட போது பல சர்ச்சை ஆரம்பிச்சது. என்ன பிஜேபி டிஎம்கே ஒன்னாயிடுச்சா? அப்போ ஸ்டாலின் அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கிளாரிஃபை பண்ணார். இங்க பாருங்க, அது மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. வி அப்போஸ் பிஜேபி, வி அப்போஸ் பிஜேபி ஐடியாலஜி அதெல்லாம் சொன்னாரு. பட் இருந்தும் கெமிஸ்ட்ரி மாறிட்டு இருக்குல்ல. அரசியல்ல கெமிஸ்ட்ரி பெரிய விஷயம். நீங்க சொன்னீங்க ஆரம்பத்துல கூட்டணி கட்சிகள்லாம் கொஞ்சம் அப்படியே முறுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு. முக்கியமா விடுதலை சிறுத்தைகள் கேக்குது ஆட்சியில பங்கு வேணும் அப்படிதான் பேசுறாங்க. ஈவன் காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் எல்லாமே பேசுறாங்க. ஆனா இவங்களுக்கெல்லாம் இந்த சிக்னல் கொடுத்துட்டு நீங்க உங்க இடத்துல இருங்க, உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோ அதுல சாட்டிஸ்ஃபைடா இருங்க அப்படிங்கிற ஒரு சிக்னலை ஸ்டாலின் கொடுக்குறாரா, இல்ல போறதா கிளம்பி போங்க எங்களுக்கு வேற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா சொல்றாங்க? இல்ல, அந்த ஸ்ட்ராங் ஸ்டேஜுக்கு ஒன்றும் வரலீங்க. அதாவது நீ கிளம்பி போறதுனா போங்கிற ஸ்டேஜ் ஒன்றும் வரல. அது 26 தேர்தல் வரும்போது ஒருவேளை வரலாம். அது சொல்லல. ஆனா ஒண்ணுங்க, இப்போ ஸ்டாலின் முன்னாடி என்ன சேலஞ்ச் பாருங்க. சேலஞ்ச் என்னன்னா, கட்சிக்குள்ள என்ன சொல்றாங்க, 24 பாராளுமன்ற தேர்தல் மாதிரி மாநில தேர்தல் இருக்காது அப்படின்னு கே நேரு சொன்னாரு. இது பலமுறை துரைமுருகன் இன்டர்னல் மீட்டிங்ஸ்ல இண்டிகேட் பண்றாரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஎம்கேக்குள்ள ஒரு சேஞ்சஸ் ஆயிட்டு இருக்கு. ஒரு ஜெனரேஷன் சேஞ்ச் ஆக போகுது. அதை எதிர்த்து சில குரல் கொடுக்குறாங்க சில தலைவர்கள். இந்த மாதிரி கொடுக்குறாங்க. நீங்க ரொம்ப மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும் அது சொல்றாங்க ஒரு பக்கம். டிஎம்கேக்குள்ள சேஞ்சிங் அட் தி சேம் டைம் அந்த ஜேர்னி கொஞ்சம் விளக்கணும். நீங்க அந்த ஜேர்னி விளக்கணும். முக்கியமாக உதயநிதிக்கு அதிக அதிகாரம் கொடுப்பது, அதை சொல்ற வரீங்க. அதாவது உதயநிதினா வெறும் உதயநிதியை துணை முதல்வராக்குவது இல்ல. ஒரு ஜெனரேஷன் சேஞ்ச் என்ன ஆகும்னா, உதயநிதிக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகி அடுத்த வர தேர்தலுக்கு முழு ப்ரிப்பரேஷன் அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, இப்ப இளைஞர்கள் இருக்காங்க பாருங்க. உங்களுக்கு மாவட்டத்திலேருந்து மாநில அளவில் சொல்றேன், பல யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பூஸ்ட் கிடைக்கும். யங்ஸ்டர்ஸ் முன்னாடி வந்துட்டாங்கன்னா, அதாவது யங்ஸ்டர்ஸா இருக்கிற சட்டசபை உறுப்பினர்களா இருக்கட்டும், இல்ல அமைச்சர்கள்லேயே இன்னும் யங்கா இருக்கிறவங்களா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் பூஸ்ட் கிடைக்க ஆரம்பிச்சுன்னா சீனியர் லீடர்ஸுக்கு பின்னாடி போக முடியும். இது எல்லா கட்சியிலையும் உள்ள பிரச்சனை. இது குறிப்பிட்டதாக டிஎம்கே பிரச்சனை நான் சொல்ல, எல்லா கட்சியிலையும் பாருங்க பிரச்சனை வருது. ஆனா ஒரு விஷயம் நிஜம்தான், என்னன்னா இப்ப வரப்போற 29 பாராளுமன்ற தேர்தலுக்குள்ள பல விஷயங்கள் ஆக போகுது. என்னென்ன, முதல்ல சென்சஸ் வரப்போகுது. என்ன கேட்டீங்கன்னா, ஜாதி அடிப்படை சென்சஸுக்கும் ஒரு விதமாக மத்திய அரசு ஒத்துழைச்சு. அதுவும் காலம் போட போறது மாதிரி பேசுறாங்க. இப்ப ஆச்சு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அதுக்கு பிறகு என்ன ஆக போகுது, டீலிமிட்டேஷன் ஆக போகுது. பாராளுமன்ற சீட்டெல்லாம் ஏறப்போகுது. எல்லா மாநிலத்தோட சீட்டு ஏறப்போகுது. அதுக்காக ஒரு ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. தென் மாநிலங்கள்லாம் சொல்வது என்னன்னா, எங்களுக்கு நாங்க வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு அது டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. வட இந்தியாவில் பாப்புலேஷன் கண்ட்ரோல்ல சீட் எக்கச்சக்கம் ஆயிடும். அதுக்கு ஒரு ஃபார்முலா போடுறாங்க. எந்த ஃபார்முலால பாத்தீங்கன்னா, தென் மாநிலங்களுக்கும் ஒன்றும் பெரிய அதிருப்தி இல்லாத மாதிரி ஒரு ஃபார்முலா. அதுக்கு பிறகு என்ன வரப்போகுது, மகளிர்களுக்கான இடஒதுக்கீடு, விமன் ரிசர்வேஷன், இதெல்லாம் வந்துருச்சு வச்சுக்கோங்க. அரசியல்ல பல டைனமிக்ஸ் மாறிடும். இப்ப இருக்கிற மாதிரி இருக்காது.
இளைஞர்கள் வருவது, செகண்ட் ஜெனரேஷன் வருவது, அப்புறம் ஜாதி அடிப்படை இடஒதுக்கீடுல வர மாற்றங்கள் கணக்கெடுக்கு பிறகு, அப்புறம் மகளிர்களுக்காக இது, அதுக்கு பிறகு வரப்போகுதுதான் ஒன் நேஷன் ஒன் போல். அது லாஸ்ட்ல வரப்போறது. முதல்ல அது முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா அது வரப்போறது கடைசியில. சில பல மாற்றங்கள் ஆயிட்டு இருக்கு. சரி, இந்த மாற்றங்கள் ஆகும்பொழுது பாத்தீங்கன்னா, ஸ்டாலினை பொறுத்த மட்டும் என்ன அவங்களுக்கு இருக்கும்? அடுத்த நம்ம 1 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் நம்ம இன்னும் நல்ல ஆட்சி பண்ணணும். நல்ல டெவலப்மெண்ட் திட்டங்கள்லாம் கொண்டு வந்து வேலை வாய்ப்புலாம் வந்து கொஞ்சம் மூட மாத்தணும். ஓட்டுற மூடு மாறணும். அந்த ஓட்டர் மூடு மாத்தினா நமக்கு அந்த ஓட்டர் மூடு மாடுவதற்கு வளர்ச்சி திட்டங்கள் நிறைவேறுவதற்கு இதுக்கெல்லாம் மத்திய அரசோட கை தேவை, ஹெல்ப் தேவை. சும்மாவது ஏன்னா மத்திய அரசை எதிர்த்து பாலிடிக்ஸ்க்கு ஒரு பாயிண்ட் வருதுதான். சரி, பாராளுமன்ற தேர்தலில் நீங்க அது வரை பண்ணிட்டீங்க. இனிமே வரப்போற ஸ்டேஜ் இருக்கும்போது டிஃபரெண்ட் ஸ்டேஜ். சோ ஏதாவது சாதிச்சு காமிக்கணும்னு ஸ்டாலினுக்கு மனசுல ஒண்ணு இருக்குது. நீங்க முக்கியமா இந்த ஜெனரேஷன்ல சேஞ்ச் வரப்போகுது திமுகக்குள்ள. திமுகல மூத்தவர்கள் சொல்றாங்க 24 மாதிரி 26 இருக்காது. முக்கியமான காரணம் இளைஞர்கள் அதிகாரம் பெற்று விடுவார்களோ? அது எந்த அளவுக்கு அது ரொம்ப குத்துன்னு நினைக்கிறீங்க? அது அது மூத்தவர்களையும் திமுகவையும் எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கும், நெருடல் கொடுக்கும் நினைக்கிறீங்க? இல்ல, அது மூத்தவர்களுக்கு என்னன்னா இத்தனை நாள் டாமினேட் பண்ணிட்டாங்க. அவங்க சொல்வதுதான் நடந்துட்டு இருந்தது. அவங்க அவங்க மாவட்டத்துல எல்லா இடத்துலயும். இப்ப அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, யங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்கன்னா யங்ஸ்டர்ஸ் சான்ஸ் கேட்கறாங்க. அதாவது அவங்க மாவட்டத்திலே நிறைய பேர் அவங்களுக்கு எதிர்த்து இருக்காங்க. இவ்வளவு டாமினேட் பண்ணிட்டாங்க, இவங்க பிள்ளைகளை தான் பண்றாங்க, இவங்க ஃபேமிலி தான் பண்றாங்க. வாரிசு அரசியல் அங்கேயும் அதே குற்றச்சாட்டு வருது, கட்சிக்குள்ள இருந்து வருது. மாவட்ட செயலாளர்கள் தங்க பிள்ளைகளை இது பண்றாங்க, நமக்கு எங்க சான்ஸ் கொடுக்குறான்னு கேடர் ஃபீல் பண்றாங்க. இதை ஒரு விதமா உதயநிதி ஸ்டாலின் அப்பாவிடம் ஒரு விதமா தெரிவித்தாரு. கோயம்புத்தூர்ல நடந்த இளைஞர் அந்த மாநாடுலையும் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் இவர் குரல் கொடுத்தாரு உதயநிதி, யங்ஸ்டர்ஸ் சான்ஸ் கொடுங்க. அப்ப ஸ்டாலினோட ஸ்பீச்ல ஒரு பாயிண்ட் எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. என்னன்னா, யார் ஜெயிப்பார்களோ அவர்களுக்கு டிக்கெட் தரப்படும், அண்ட் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கட்டாயம் கிடைக்கும். 2 பாயிண்ட் சொன்னார். அதே பாயிண்ட் தான் இப்ப அடுத்த 2026 அப்ளை பண்ணும். ஆனா அதே நேரத்தில் எல்லா கட்சிகளும் என்ன நினைக்கிறாங்க, சீனியர்ஸ் 3 டேர்ம் 2 டேர்ம் 4 டேர்ம் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள பின்னாடி கொண்டு முன்னாடி கொண்டு வரணும். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒரு பிரச்சனை இருக்கு பாருங்க. அதாவது தொடர்ந்து ஒருத்தர் ஆட்சியில இருந்தாலோ இல்ல ஒரு பதவியில இருந்தாலோ அவங்களுக்கு மக்கள் மத்தியில அவங்க மேல ஒரு அதிருப்தி வருது. அது நியாயமா இருக்கோ இல்ல அது அது அதுக்கு வேண்டிய காரணங்கள் இருக்கோ இல்லையோ ஒரு அதிருப்தி வரும். ஸோ அதை எப்படி செட்டில் பண்றது? அப்ப இளங்கலைஞர் முன்ன கொண்டு வரணும். அதே நேரத்தில் ஸ்டாலின், நான் திருப்பி திருப்பி சொல்றேன், அவர் தன் பீரியட்ல தமிழ்நாடு ஒரு புது வளர்ச்சி சாதனை படைத்து இருக்கிறது என்ற ஒரு ரெக்கார்டை வைக்க ஆசைப்படுவார். அந்த ரெக்கார்டை வைக்க ஆசைப்படும் பொழுது இதுதான் பெஸ்ட் டைம். காரணம், மத்திய அரசு பல திட்டங்கள் வைத்திருக்கிறது, பல வளர்ச்சி திட்டங்கள் இருக்கிறது. இதுல அரசியல் இல்லாம நீங்க போனீங்க வச்சுங்க, மோதியோட கோஆபரேஷன் கிடைக்கும். அண்ட் மோதிக்கு வந்து நீங்க வளர்ச்சி வளர்ச்சி பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவர் குஷி ஆயிடுவாரு. தேர்தல் நேரத்துல தான் அரசியல். நீங்க வளர்ச்சி பேசுங்க, தமிழ்நாட்டில் இது பண்ணணும் அது பண்ணணும், நீங்க போய் கொண்டு போங்க, கட்டாயம் உங்களுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஏன்னா மோடி அந்த மாதிரி, அவருக்கு என்னன்னா தமிழ்நாடு வளர்ச்சியானாலும் இந்தியாவோட வளர்ச்சி ஒரு பாயிண்ட் வரும்ல. சோ அரசியல் மாறிக்கொண்டு இருக்கு நிஜந்தன். அந்த மாறற அரசியலுக்கு தான் இன்னியோட மீட்டிங் கனெக்டடா இருக்கு. அது இதனுடைய ரிசல்ட் எல்லாம் தெரியறதுக்கு இன்னொரு 6 மாசம் மேல ஆயிரும். கட்டாயமாக கட்டாயமாக தெரியும். அண்ட் எப்போதுமே பாருங்க, நேருக்கு நேரம் சந்திச்சுட்டாருன்னா 2 தலைவர்கள், அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அண்ட் நிஜமா பாருங்க, நீங்க சந்திக்க உங்க எதிரியா இருக்கட்டும், உங்களுக்கு பிடித்தவரா இருக்கட்டும், பிடிக்காத இருக்கட்டும்னா ஒரு சந்திப்பே ஒரு தனி கெமிஸ்ட்ரி கொடுக்கும். இதுக்கு தலைவர்களுக்கு மத்தியில சந்திப்போ அதே தான். நம்ம காமன் பீப்புளுக்குள்ள எப்படியோ அப்படிதான் பொலிட்டிக்கல் லீடர்ஸ்குள்ள. என்னன்னா பொலிட்டிக்கல் டிஃபரன்சஸ் இருக்குங்க. டிஎம்கே வேற, பிஜேபி வேற. அண்ட் பிஜேபிக்கு பாருங்க, இந்த கடந்த லோக்சபா தேர்தல் தமிழ்நாட்டில் ஒரு ரியாலிட்டி செக். ரொம்ப முயற்சி பண்ணாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, அவ்வளவு ரிசல்ட் கிடைக்கல. சரி, அப்போ டாக்டிக்ஸ் மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு இல்ல. சரி, அதுவும் யோசிப்பாங்கல்ல, டாக்டிக்ஸ் மாத்தணும்னு. எப்படி இந்த சைடு டாக்டிக்ஸ் மாத்தணுமோ அந்த சைடு டாக்டிக்ஸ் மாத்தணும். அரசியல பாருங்க, அரசியல பர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்க, பர்மனன்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே நேரத்தில் டாக்டிக்ஸும் மாறிட்டே இருக்கும். ஆகையால் இந்த ஸ்டாலின் பிரதமர் சந்திப்பு இனிமையான சந்திப்புன்னு ஸ்டாலின் கூறின பிறகு அது எவ்வளவு இனிமைங்கிறது போக போக நன்றாக நமக்கு புரிய போகுது.
ஆனா ஒண்ணுங்க, இதுல தமிழ்நாடுக்கு நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு. தமிழ்நாடு வளர்ச்சி திட்டங்கள் தீவிரமாக, ஏன்னா பிரைம் மினிஸ்டர் சொல்வது என்னன்னா ஸ்பீட் அண்ட் ஸ்கேல்ம்பாரு. எந்த திட்டமும் ஸ்பீடா போணும், அது ஸ்கேலா போணும்பாரு அவரு. அண்ட் அவர் மனசுல இது கிடையாது. தமிழ்நாடுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடாது அப்படி கிடையாது. நல்லா வரட்டுமே, என்ன வந்தாலும் நம்ம திட்டம் சொல்லுவாங்கல்ல. அந்த பெருமை மோடி அரசுக்கு தானே போகும். சரி சரி அந்த மாதிரி. சரி. இந்த இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை கூறியதற்காக திரு சேகர் ஐயர் மிக்க நன்றி. வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.